ஒரு ஒரு திருமணம் என்று வருகிற போது பெண் தேர்வில் கவனிக்கப்பட வேண்டியது தீன் என்று சொல்லுகிற போது வேற மதத்தை போய் பழகி அவங்க கூட பார்த்து சேர்ந்து பல நேரங்களில் அத்துமீறி எல்லை மீறி எல்லாம் முடிந்த பிறகு மதம் மாற்றம் செய்கிற இந்த கோரமான மதம் மாற்றம் இஸ்லாம் எந்த இடத்திலும் அதற்கான வாசலை திறக்கல. ஒருவேளை அப்படி ஒரு பையன் அவளை அடைவதற்காக இஸ்லாத்தில் சேர்ந்தால் அல்லது ஒரு பெண் அவனை அடைவதற்காக இஸ்லாத்தில் சேர்ந்தால் அந்த இஸ்லாம் எவ்வளவு சுத்தம்னு சொல்ல முடியாது. அது இஸ்லாம் சுத்தம் அல்ல. எல்லாரும் ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. ஒரு அம்மா உம்மு கைஸ்னு ஒரு பொம்பளை, அவர்களும் ஹிஜ்ரத்துக்கு போய்விட்டார்கள். அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாள் காத்து கிடந்த ஒருவர் திருமணம் செய்யலாமான்னு கேட்டார். இந்த பெண் பதில் சொன்னது, நான் முஸ்லிம், நான் முஹாஜிரா, நான் ஹிஜ்ரத்து செய்தவள், நீயும் ஹிஜ்ரத்துக்கு வந்தால் கல்யாணம் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டது அந்த பெண். அவர் வந்து விட்டார், மதீனாவுக்கு வந்து விட்டார். கூட இருக்கிற நண்பர்கள் சும்மா இருப்பார்களா? அவர்கள் லேசு மாசாக அவரை கிண்டல் அடித்தார்கள். முஹாஜிர உம்மு கைஸ், இந்த உம்மு கைஸுக்கு ஹிஜ்ரத்துக்கு பண்ண ஆள் வர்றாரு என்று பேசினார்கள். எல்லாரும் அல்லாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சவர்கள், ரசூலுக்கு ஹிஜ்ரத் செஞ்சவர்கள். இவர் மாத்திரம் ஒரு பெண்ணுக்காக ஹிஜ்ரத்துக்கு வந்தவர். அப்ப திரும்ப திரும்ப அந்த வார்த்தை ஒரு பட்டப்பெயராக அவருக்கு முஹாஜிர உம்மு கைஸ் என்று வந்து விட்டது. உம்மு கைஸுக்காக இவர் ஹிஜ்ரத் பண்ணாரு என்று வந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுக்கும் இந்த செய்தி போய்விட்டது. அப்ப நாயகம் அவருக்கல்ல, பின்வரும் நமக்கெல்லாம் சேர்த்து ஒரு நபிமொழி சொன்னார்கள். மிகவும் பிரபலமான நபிமொழி, இன்னமல் அமாலு பின்னிய்யாத், செயல்களெல்லாம் நீயத்தை கொண்டுதான். வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொருவனுக்கும் அவன் நீயத்து செய்ததுதான் கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தி யன்கிஹுஹா, ஒரு பெண்ணின் திருமணத்திற்காக ஹிஜ்ரத்துக்கு வந்திருந்தால், துனியாவின் ஏதேனும் நோக்கத்திற்காக ஹிஜ்ரத்துக்கு வந்திருந்தால், ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, அவனுக்கு எதுக்கு ஹிஜ்ரத்துக்கு வந்தாரோ அவருக்கு அதுதான் கிடைக்கும். ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ் ரசூலுக்காக ஹிஜ்ரத்துக்கு வந்தாங்களோ ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி, அவங்களுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு ஹிஜ்ரத் பண்ண கூலி கிடைக்கும் என்கிற இந்த ஹதீஸ் அநேகமாக ஆயிரக்கணக்கான ஹதீஸ் நூல்களில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஹதீஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹதீஸ். எல்லாரும் இதை முதல் ஹதீஸாக ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்வாங்க. திருக்குர்ஆனிலே ஃபர்ஸ்ட் அல்ஹம்து சூரா, சூரத்துல் ஃபாத்திஹா, அதுக்கு உம்முல் கிதாப் என்று பெயர். குர்ஆனுடைய தாய், குர்ஆனுடைய தாய் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பெயர் இருப்பது போல் இந்த ஹதீஸுக்கு உம்மு சுன்னா, ஹதீஸுகளின் தாய் என்று பெயர் உண்டு. எனவே இந்த ஹதீஸை எல்லா நூலாசிரியர்களும் பரக்கத்திற்காக முதல் ஹதீஸாக வைத்திருக்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, அத்தனை கிதாபுகளிலும் முதல் ஹதீஸாக பதிவாகி இருக்கிற இந்த ஹதீஸின் வழியே நாயகம் சொல்ல வருவது, மார்க்கத்திற்கு வருவதோ ஹிஜ்ரத்திற்கு போவதோ என்ன காரியமாக இருந்தாலும் ஒரு பொம்பளையை மனதிலே வைத்துக் கொண்டு நீ போயிருந்தால் உனக்கு அந்த பொம்பளை கிடைப்பாலே ஒழிய இதற்கான கூலி கிடைக்காது. அல்லாஹ் ரசூலுக்காக என்று இந்த மார்க்கத்திற்கு வந்தால், அல்லாஹ் ரசூலுக்காக என்று ஹிஜ்ரத்திற்கு வந்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் கிடைப்பார்கள் என்கிற இந்த நபிமொழிதான் எல்லா ஹதீஸுகளுக்கும் தாய் என்று சொல்லப்படுகிற உம்முல் ஹதீஸ்.